ஜய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. அழகான நடன சபேஷனான திரு ஆலவாயில் உரையக்கூடிய எம்பெருமான் சோமசுந்தரன சுந்தரன் 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 சொல்லி ஒரு 2 பாடல்கள் நம்ம பார்த்தோம். கற்பூர சுந்தரன், பூங்கடம்பவன சுந்தரன், உட்கரவா தொண்டர் விரும்பு ஊரும் கல்யாண சுந்தரன், அல் அற வடிவாய் விளங்கும் ஏற்று பொறுப்பு ஊரும் அபிராம சுந்தரன், தேன் புடை கவிழ பொன்னிற் பூத்த மறுப்பூசு சண்பக சுந்தரன், மகுட சுந்தரன் தாள் வழி வந்தோம் அப்படின்னு ஒரு பாடலை பார்த்தோம். அவருக்கு எத்தனை சுந்தரன் பேரு? கற்பூர சுந்தரன் ஒரு பேரு. பூங்கடம்பவனம், பூக்கள் கதம்பவனமாக இருக்கக்கூடிய பூக்கள்லாம் பூத்து பொலிவோடு விளங்கக்கூடிய அந்த கடம்பவன சுந்தரன், வஞ்சனையே இல்லாத அடியார்கள் எல்லாரும் விரும்பக்கூடிய கல்யாண சுந்தரன், அதுக்கப்புறம் அறவே வடிவாக விளங்கக்கூடிய ரிஷபத்தின் மேலே ஏறி அது ஒரு மலை மாதிரி இருக்கு, அந்த மலையே நடத்தி கொண்டு வரக்கூடியவராக விளங்கக்கூடிய அபிராம சுந்தரன், தேன் ஒழுகும் பொன் மலர்கள் போல பூத்த மனம் நிறைந்த அந்த சண்பக பூக்களை எல்லாம் மாலையாக சூடிக்கொண்டிருக்கூடிய சண்பக சுந்தரன், மகுட சுந்தரன், அதாவது அழகான ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்ட மகுடத்தை தலையில அணிந்து கொண்டு அங்கே சக்கரவர்த்தியாக மகாராஜாவாக மதுரையம்பதியை ஆண்ட அந்த சுந்தரன். அதோட விட்டார அடுத்த பாடல்ல மான்மத சுந்தரன், கொடிய பழி 5 சுந்தரன், ஒரு மருங்கின் ஞான தேன்மருவி உரை சோம சுந்தரன், தேன் செவ்வழி யாழ் செய்த பூத்த கான் மருவு தடம்புழல் சூழால் சூழ் ஆலவாய் சுந்தரன், சூழ் ஆலவாய் சுந்தரன், மீன் கணங்கள் சூழ பான் மதி சூழ் நான்மாட கூடல் நாயகன், மதுராமதிக்கு வேந்தன் அப்படின்னு அவரை பத்தி ஒரு அர்ச்சனையே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நாமாவளிகள் எல்லாம் நம்ம கொடுத்திருக்காரு. மான்மத சுந்தரன் அப்படின்னாக்கா மானை கையில மதம் பிடித்த மான். என்ன மதம்னா நம்ம பெருமாளுடைய கையில இருக்கோன்ற மதம். அப்படிப்பட்ட மானை கையில் ஏந்திய சுந்தரன், அழகான சுந்தரன். மான் மத மான் சுந்தரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கொடிய பழு 5 சுந்தரன், கொடிய பழிகள் எல்லாம் கூட அவனை கண்டா அஞ்சு ஓடி போயிடுமா. எந்த பழிபாபத்து சுமத்தினாலும் அவ போய் இவங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சுட்டா அந்த சுந்தரனை பார்த்தோட இந்த பழிகள்லாம் அஞ்சு ஓடி போயிடுமா. ஒரு பாகத்துல உடம்புல ஒரு பாகத்துல உமாதேவி விரும்பி வந்து அங்கே உரைகின்றவளாக இருக்கிறார். அப்பேற்பட்ட உமா சுந்தரன் சோமசுந்தரன், உமையோடு கூடிய சுந்தரன். வண்டுகள்லாம் இசை பாடுற, தேனை குடிச்சிட்டு அப்படியே இசை பாடுறது. அப்படி இந்த வண்டுகள் நிறைந்த மனம் வீசக்கூடிய பல சோலைகள்லாம் சூழ்ந்த திருஆலவாய் சுந்தரன், ஆலவாய் சுந்தரன். ஆலவாய்ங்கிறது ஆலாகலம் நினைக்கிறேன், அதுதான் ஆலவாய் சொல்றா நினைக்கிறேன். ஆலத்தை உண்ட வாயை உடையவன் ஆலவாயன். ஆமா. நட்சத்திரங்கள் சூழ சந்திரன் பலம் வரக்கூடிய அப்பேற்பட்ட நான்மாடக்கூடல் என்று சொல்லப்படுகிற மதுரையம்பதியிலே விளங்கக்கூடிய மதுராபுரிக்கு அரசனாக இருக்கக்கூடிய சுந்தரன் மாதிரி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட நான் அந்த ஆலாசிய மகிமை அதை பத்தி நிலக்கண்ட தீட்சிதருடைய இதை படிச்சு பார்க்கச்ச ரொம்ப சுலபமான ஒரு சம்ஸ்கிருதத்தை ஓரளவுக்கு படிச்சு இருந்தாலே நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கலான்ற அளவுல பார்க்கச்ச நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ட 320 சொச்சம் அந்த ஒரு பாடல்கள் திருவிளையாடல் புறாட்டுல என்ன இருக்கோ இது அப்படியே அதுல இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல 2 பேரும் பண்ணாலும் அப்படின்ற மாதிரி. பட் சொல்ற விதத்துல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்ப வந்து ஒரு சினிமா படம்னு எடுத்துட்டோம்னாக்க ஒரே கதையை 2 டைரக்டர்கள் தான் டீல் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, இவ ஒரு மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவா, அவ ஒரு மாதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணுவா. இவ அழகா கதையை கோர்வையா ஒருத்தர் சொல்லிட்டே வருவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம்னா அங்கங்க சில இன்ஸ்டன்சஸ் கொடுத்துட்டு பிளாஷ்பேக் மாதிரி கதையை சொல்லிட்டே வருவார். இது மாதிரி 2 விதமா இருக்கிற மாதிரி இதுல ஆலாத்திய புராணத்துல வந்து கொஞ்சம் ஒரு இதை முன்னாடி சொல்றார், ஒரு இதை பின்னாடி சொல்றார், சிலதெல்லாம் அங்கங்க நடுவில் சொல்றார். அப்படி அவர் ஒரு ஸ்டைல்ல சொல்லிட்டு வர்றார்.
ஸ்லோகங்கள்லாம் நிஜமா ரொம்ப தெளிவா தமிழ் படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% ஈஸியா புரியுற மாதிரி அதுல இருக்கு. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இத்தனை இதுல பார்த்த 330 பாடல்களுடைய ஒரு கருத்து அப்படியே அதுல பிரதிபலிச்சிருக்கார் இது நீலகண்ட தீட்சர் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப நம்ம அடுத்த பாடல் என்ன சொல்றாருனாக்க 325வது பாடலுக்கு போறோம். சிற நாளோன் பரவரிய சமஷ்டி நிச்சாபுரநாதன் ஜீவன் முக்தி புரநாதன் பூ உலக சிவலோக அதிபன் கல்லி புரேசன் யார்க்கும் வர நாளும் தரும் மூல லிங்கமென இவை முதலார் மாடக்கூடல் அரணாம் இன்னும் அளப்பு இலவாகும் உலகு உய்ய வவ்விய லிங்கம். சிறநாளோன் அப்படின்னா 4 சிரங்களை உடையவன். சிறநாளோன் சிரங்கள் 4 உடையவன். அப்பேற்பட்ட பிரம்மன் அவனுடைய 4 தலையுடைய அந்த பிரம்மனானவன் பரவ அரிய சமஷ்டிபுர விச்சாபுரநாதன். அவர் வணங்கிய நான்முகநாதன் எப்போதும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சமஷ்டியான விச்சாபுரம் சொல்லக்கூடிய அந்த மதுரையம்பதியுடைய நாதன் அவன் யாருன்னா ஜீவன் முக்தி புரநாதன். அவன் ஜீவன் முக்தியை தரக்கூடியவன். முக்தி வேணும்னா சிவன் கிட்ட தான் போகணும். அந்த ஜீவன் முக்தி அடையறதுக்கு சம்சார தலைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு அது யாரு அதுக்கு அருள் பண்றா அப்படின்னு சொன்னாக்க இந்த சிவன் தான் இது பண்றார். சிவலோக நாதன் அவர். அதோட முக்திபுரநாதன் பூ உலக சிவலோக அதிபன். பூலோகம் அதில் இருக்கக்கூடிய சிவலோகம், அதாவது பூமியையே சிவலோகமாக மாற்றினார் மதுரையை. அந்த மதுரையம்பதிக்கு அதிபனாக இருக்கக்கூடியவர் ஒரு கன்னி புரேசன். கன்னியாக அம்பாள் மீனாட்சி முதல்ல ஆட்சி பண்றாள் இல்லையா, அதுக்கப்புறம் தானே பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவர் ராஜா வர்றார். அதனால அதுக்கு கன்னிபுரம் கூட மதுரைக்கு ஒரு பேர் சொல்லலாம். யாருக்கும் வர நாளும் தரும் மூலலிங்கம் என இவை முதலாய் இவர் எல்லாருக்கும் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். யோசனையே பண்ண மாட்டாரு. கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, இவனுக்கு கொடுக்கறதுனால நமக்கு நல்லதா இல்ல நமக்கே கெடுதலா, இது உலகத்துக்கு கெடுதல், அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டார். அவன் நம்மள ஆசிரியச்சிருக்கான், அவன் ஒரு வரம் கேட்கிறான், அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துருவான். அப்படி எல்லாருக்கும் எல்லா வரத்தையும் தரக்கூடிய மூலலிங்கம் அப்படின்னு அவருக்கு பேரு. ஏன்னா ஆதி முதலாக அமைந்த லிங்கத்துல சுரூபமாக உள்ளுக்குள்ள இருந்து அவர் அங்கேருந்துதான் எல்லா இடத்துக்கும் வெளியில போயிட்டு திருப்பி அங்கேயே சேர்ந்துருவார் நம்ம பார்த்தோம். அப்படி மூல லிங்கமாகவும் விளங்கக்கூடியவர். இவை முதலாக நான்மாட கூடல்ல எழுந்திருக்கக்கூடியவர். முதலாய் மாடக்கூடல் அரண். அவர் எப்படிப்பட்ட நான்மாட கூடல்ல விளங்கக்கூடிய அரணாம். அவர் ஹரன் என்ற பெயரை உடையவன், பரமேஸ்வரன் என்ற பெயர் உடையவன் அந்த சிவபெருமான். அவனுக்கு திருப்பெயர்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா இன்னும் அளப்பிலவாக அளக்கவே முடியாத அளவுக்கு இவ்வளவுதான் நாமங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணனுக்கு பேர் வைக்க கர்கா முனிவர் இவனுக்கு நான் என்ன பேர் வைப்பேன், இவனுக்கு ஏற்கனவே 1000 நாமங்கள் இருக்கு, அது தவிர வேற பல நாமங்கள் இருக்கு, இவனுக்கு போய் நான் என்ன பேரை நான் எங்கேருந்து தேடின்னு இவனுக்கு வைப்பேன் அப்படின்னு கர்க முனிவர் சொல்றாரா நந்தகோபன்ட்ட அப்படின்னு பட்சத்தில் எழுதுவார் ஒரு இடத்துல. அது மாதிரி சிவனாருக்கும் அளப்பில்லாத அளவுக்கு அதிகமான நாமங்களை உடையவனாக அவர் இருக்கிறார். எதுக்காக அப்படி இருக்கா அந்த லிங்க சுரூபியா அப்படின்னு கேட்டா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த உலகத்தை உய்ய வைக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும், இந்த மக்கள் எல்லோருக்குமே நற்கதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்க மதுரையம்பதியில சொக்கநாதராக விளங்குகிறார் அப்படின்னு இந்த பாடல் சொல்றது. சிரம் நாளோன் அப்படின்னா சிரங்கள் 4 உடையவன், தலைகளே 4 உடைய பிரம்மா. பரவன வழிபட அந்த பரவ அறிய அவனும் வழிபடுவதற்கு அரியவராக இருக்கக்கூடிய சிவபெருமான். தலையை தேடிட்டு போறவர்களே ஆகாசத்தை கண்டுபிடிக்க முடியலையே. அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லுவார், உன்னை வழிபடுறது கூட எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா, நீ பாட்டு ஏதாவது வரம் கொடுக்குறேன்னு சொல்லி பிரம்மா மாதிரியும் விஷ்ணு மாதிரியும் எனக்கு ஏதாவது ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டேன்னா நான் உன் தலையவோ
யாரையோ பார்க்கணும்னு எங்கெங்க ஆகாசத்திலையும் பூமிக்கு அடியிலையும் தேடிட்டுனா போனோம். இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா, நீ மல்லிகார்ஜுனா எனக்கு நேரம் எங்கேயே எனக்கு காட்சி கொடுக்குறியே, இதுவே போரும் அப்படின்ற. அது மாதிரி சிரம் 4 உடைய பிரம்மாவும் தேடிட்டு போனான்ற கதையை நம்ம பார்க்கிறோம். பரவனை வழிபடுவதற்கு அரியவனாக கூடியவன் அவன் அதிபன். அதிபன் அப்படின்னாக்க தலைவன் அர்த்தம். இதுக்கு அரசன், அதிபன் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த பாடல். இதுக்கு அடுத்த பாடல் 326. பாதாளம் 7 உருவ முளைத்து எடுத்த அவ்விலங்கம் படிவன் தன்னுள் ஆதாரமாக அமர்ந்து 64 விளையாடல் செய்த போதானந்தன் பெருமை நம் குறவன் மொழிப்படியே புகன்றோம் என்றான். வேதாதி கலை தெரிந்த மலைய முனி கேட்டு அறவோர் வினாதல் செய்வார். இதேதான் நீலகண்ட தீட்சர் இப்படித்தான் சொல்றார். இதெல்லாம் கேட்டு அவள்லாம் முனிவர்கள்லாம் கேள்வி கேட்கிறா. கேள்வி கேட்டோட ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சிவனுடைய மகிமையை பத்தி மேலேயும் சொல்றாருன்னு சொல்லி அவரும் அங்க அப்படிதான் சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாதாளம் 7 உருவ முளைத்து, அதல விதல சுதல ரசாதல தலாதலன்னு ஒரு 7 பாதாள உலகங்கள் கீழே இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட 7 உலகங்களையும் அப்படியே ஊடுருவி அது உள்ளேருந்து அடியிலேருந்து அந்த பாதாளத்திலிருந்து அந்த லிங்கம் மேல வந்துதான். அப்பேற்பட்ட மேல எழுந்தது. பாதாளம் 7 உருவ 7 உலகங்களை கீழே, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய 7 உலகங்களையும் அப்படியே துருவிக்கொண்டு மேலே வந்து உருவ அது வழியாக வெளியில வந்து முளைத்து எழுந்த, அப்படி வெளியில வந்து ஆதி மூல லிங்கமாக இருக்கக்கூடிய அவ்விலிங்க படிவத்துள் அந்த லிங்க சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இருக்கானே, அந்த பரமேஸ்வரனுக்கு அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டா, தன்னுள் ஆதாரமாக அமர்ந்து அந்த லிங்கத்துக்குள்ளே மூலமாக ஆதாரமாக அந்த சிவபெருமானவன் அந்த மதுரையும் பதிலக்கூடிய சொக்கநாதரான அந்த லிங்கத்துக்குள்ளே அமர்ந்து அந்த ஊர்ல என்ன பண்ணா 64 விளையாடல் செய்த 64 திருவிளையாடல்கள் புரிந்தார். ஒரு இடத்துல 8 அப்படிங்கிறார், இன்னொரு இடத்துல 16 4ங்கிறார், இந்த இடத்துல இது 64ன்னு சொல்ற. கணக்கெல்லாம் நிறைய வச்சு சொல்றாவ. 64 விளையாடுகள் செய்த 64 திருவிளையாடுகள் எல்லாம் செய்த போதானந்தன் பெருமை, அதான் அறிவே சுரூபமாக இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்த வடிவாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தனான அந்த பரமேஸ்வரன் இருக்கான அந்த இறைவன், அவனுடைய பெருமை எல்லாம், அந்த போதானந்தனுடைய பெருமையை நம் குறவன் மொழிப்படியே, நம் குறவன் எனக்கு குருவாக, குரு அவன் குறவன், எனக்கு குருவாக விளங்கிய அந்த கந்த பெருமானானவன் முருகக்கடவுளானவன் அவன் எப்படி எனக்கு கூறினானோ, நம் குறவன் மொழிப்படியே, அவனுடைய மொழிப்படியேன அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே நான் இப்ப என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் எப்படி மொழிப்படியே புகன்றோம். நான் இது சொல்றேன்னா நான் கட்டுக்கதையெல்லாம் ஒண்ணும் சொல்லலப்பா. அந்த முருகனானவன் பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்லும் போது இந்த கந்த புராணத்துல முருகனானவன் அவளுடைய மடியில உட்கார்ந்து கேட்டார். கேட்டது அவர் எனக்கு சொன்னார். அது எப்படி சொன்னாரோ அதையே என் முனிவர்களே உங்களுக்கெல்லாம் வேதாதி கலை தெரிந்த மலைய முனி, வேதங்கள் எல்லாவற்றையும் நன்கு அறிந்த அந்த மலைய முனி, மலையில இருக்கக்கூடிய பொதிகை மலையில இருந்து தவம் செய்யக்கூடிய அகஸ்தியமா முனிவரானவர், அவருக்கு எல்லா கலைகளும் வேதம் முதலே 64 கலைகள் எல்லாத்தையும் அறிந்த அந்த அகஸ்திய முனிவர் சொல்றார், கூற போறாரு. இப்போ அப்படி கலை தெரிந்த மலைய முனி கேட்டு அறவோர் வினாதல் செய்வார். அவர் சொல்றதை இவெல்லாம் கேட்கிறா. கேட்டுவிட்டு இத்தனை கேட்டவா என்ன பண்றான்னா உடனே ஒரு கேள்வி கேட்கிறா. அப்படித்தானே வாத்தியார்கிட்ட எப்படி கேட்கணும், குரு கிட்ட எப்படி கேட்கணும் வேற சொல்றாரு இல்லையா கீதையில கிருஷ்ணன். அது மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு சந்தேகம் இருந்தா பவ்யமா கேட்கணும். குரு நீங்க சொல்றது நாங்க அப்படியே முயற்சி பண்ணி புரிஞ்சுக்க பாக்குறோம். ஒரு சில இடங்கள்ல எங்களுக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள்லாம் வருது, அதை நீங்க தயவு பண்ணி தீர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எப்படி சொல்றாரு அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்க கூடாது. குரு எப்பவுமே குருன்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டா அவளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாதான் நம்ம அவளுக்கு கத்துக்க முடியும். அப்ப அவெல்லாம் என்ன பண்றா, அவ கேட்ட உடனே நீங்க இப்படி சொல்றே
நாங்க உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா அப்படின்னு ரொம்ப பணிவோட கேட்கலாம். இந்த பாடல்ல அதைத்தான் சொல்றார், வினாதல் செய்வார். வினாதல்னா வினான கேள்வி, ஒரு கேள்வி கேட்டோம். வினாதல் வினவுதல், வினவுதல் அப்படின்றதுடைய ஒரு கிராமட்டிக்கல் இது வந்து வினாதல். அவர்களை கேட்டார். யார? அந்த அகஸ்திய முனிவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறா அப்படின்னா, அருட்கடலே இறை விளையாட்டு 64 என்று ஆய அவை ஆனந்த பொருட்கடவுள் எக்காலத்து யாவர் பொருட்டு ஆடினம் எம் போதறிந்து போதந்தேரி பொருட்டு ஆடினம் எம் போதந்தேரி தெருட்படர வரன் முறையால் செப்புகிற என கரங்குவித்தார் தென்பால் வெப்பில் இருப்பவனும் விளையாடியபடி இறை நிரம்ப தொகுத்து விழித்து இயம்புகின்றான். கேட்கிறா, என்ன கேட்கிறான்னா, ஏ கருணை கடலே, அகஸ்தியமா முனிவரே, தவ சிரேஷ்டரான நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த இரவுடைய திருவிளையாடல்கள்லாம் இந்த மதுரை 80 64 நிகழ்த்தினார் நீங்க சொன்னீங்களே. அப்பேற்பட்ட ஆனந்த சுரூப்பனாக உறங்கக்கூடிய அந்த இறைவன் எப்போ எந்த காலத்துல யாருக்காக அந்த திருவிளையாடல்கள்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கக்கூடிய எங்களுடைய அறிவு தெளிவு பெறுவதற்காகவும் தூய்மை அடைவதற்காகவும் நீங்க முறைப்படியாக எப்படி உங்களுக்கு முருகன் சொன்னாலும் அதேபடி முறைப்படியாக நீங்கள் எங்களுக்கு கூறுவீராக அப்படின்னு ரொம்ப பணிவோட அந்த முனிவர்கள்லாம் கரங்குவித்து வணங்கி கேட்கிறான். இதே தானே சொல்றார், தத்வித்தி பணிபாதேன. அந்த ஸ்லோகத்தினுடையது அப்படி இங்க சொல்லிருக்க, தத்வித்தி பணிபாதேன பரிப்பிரஸ்தேன சேவையா இல்லையா. அவள் வந்து வணங்கி அவள்கிட்ட பவ்யமா அந்த குருநாதனை பார்த்து கேள்வி கேட்கணுமா. அப்படி இவாள என்ன பண்றான்னா, அந்த கீதா ஸ்லோகத்துல வர மாதிரியே எங்களுக்கு நீங்க தயவு பண்ணி அந்த இறைவனானவன் ஆலவாயில் உரையக்கூடிய அந்த இறைவன் 64 திருவிளையாடல்கள் எல்லாம் செய்தான்னு சொன்னேளே, அப்பேற்பட்ட இறைவன் யாருக்காக எப்போது எப்படிப்பட்ட திருவிளையாடல்களை எல்லாம் செய்தான் என்பதை ஒரு குழப்பத்தோட இருக்கக்கூடிய கலங்கிய மனதோட மனதோடு இருக்கக்கூடிய எங்களுக்கு முறையாக எங்கள் மனம் தூய்மை அடைவதற்கும் தெளிவு பெறுவதற்குமாக நீங்கள் முறைப்படி எப்படி முருகன் உங்களுக்கு கூறினானோ அதே மாதிரி நீங்கள் தயவு செய்து எங்களுக்கும் உரைப்பீராக அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் என்ன பண்றார், தென் பக்கத்து பொதிகை மலையில் வீற்றிருக்கக்கூடியவன், தென் திசையில இருக்கக்கூடிய, எப்ப வந்தார் அவர் பார்வதி கல்யாணத்தும் போது பூமி வந்து ஒரு பக்கம் கீழே இறங்கி தெற்கு மேல போன உடனே பரமேஸ்வரனானவர் அகஸ்திய முனிவரை கூப்பிட்டு நீங்க தெற்கு திசைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர் வித்திய மலையையும் காலால் அழுத்திவிட்டு அப்படியே தெற்க வந்து பொதிகை மலையில வந்து குடியேறினார். அங்க வந்து ஆசிரமத்தை அமைத்து கொண்டு அங்க இருந்தா தமிழுக்கு இலக்கணமா பண்ணார்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அந்த மலையில வந்து அவர் வந்து அகஸ்திய பகவானானவர் அங்க வந்து வீற்றிருக்கிறார். அப்படி வீற்றிருக்கக்கூடிய அந்த முனிவர் அகஸ்திய முனிவர் என்ன பண்ணார்னா, எப்படி தான் கேட்டாரோ அதே மாதிரியே அதை வகையாக தொகுத்து இவர்கள் இன்புறும் வண்ணமாக இவர்கள் எல்லாருக்கும் விரிவாக சொன்னார். அகஸ்திய முனிவரானவர் விரிவாக அவர்களுக்கு இந்த திருவிளையாடல்களை எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து விவரிச்சு சொன்னார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றது. இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் பதமா கொஞ்சம் அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு அடுத்தபடியாக நம்ம மேல சொல்றதுக்கு இருக்கோம். அருட்கடலே இறை விளையாட்டு 64 என்றாய் அவை ஆனந்த பொருட்கடவுள் எக்காலத்து யாவர் பொருட்டு ஆடினன் எம் போதந்தேரி தெருட்படர வரன்முறையால் செப்புக என கரங்குவித்தார் தென்பால் வெற்றில் இருப்பவனும் விநாயபடி இறை நிரம்ப தொகுத்து விரித்து இயம்புகின்றான். இப்ப கொஞ்சம் புரியுது நமக்கு, எந்த ஸ்லோகம் புரியுது, பாட்டு புரியுது. அருட்கடலே கருணை நிறைந்தவரே, கருணை கடலாக விளங்குபவரே, இறை விளையாட்டு அந்த இறைவனுடைய சோமசுந்தர கடவுளுடைய விளையாட்டானது 64 என்ற நீங்க என்ன சொல்றீங்க, 64 திருவிளையாடல்கள் அப்படின்னு நீங்க சொன்னேன்.
அப்படிப்பட்ட இது 64 திருவிளையாடல்கள் இருக்கே, அவை அந்த விளையாடுகள் எல்லாம் ஆனந்த பொருட்கடவுள் பரிபூரணானந்தமாக விளங்கக்கூடிய அந்த சச்சிதானந்த சர்வேஸ்வரனானவன் எக்காலத்து யாவர் பொருட்டாடினன், யாருக்காக எந்த சமயத்துல அவன் இதெல்லாம் திருவிளையாடல்களை புரிந்தான். எம் போதம் தேறி பெருள் படர, எங்களுடைய கலங்கிய அறிவு தெளிந்து தூயதாக மாறுவதற்காக, நாங்கள் தெளிவு பெறுவதற்காக வரன்முறையால் செப்புக என. வரன்முறையால்னா முறைப்படியாக, வரிசையாக, ஒரு கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, தொடர்ச்சியாக, அது அவிச்சின்னமாக அதை நீங்க எங்களுக்கு சொல்லுவீராக அப்படின்னு கேட்கிறார். கூறி அருளுக கேட்ட உடனே எப்படி கேட்கிற? கரம் குவித்தார், கைகளை கூப்பி வணங்கினார்கள். கரம் குவித்தார், 2 கையும் அப்படியே குவித்து வணங்குதல். அந்த வணக்கம் சொல்றதுல கூட 2-3 விதம் சொல்லலாம். தலைக்கு மேல கை தூக்கி வணக்கம் சொல்றது யாருக்கிட்டனா பகவான்கிட்டயா. அப்புறம் முகத்துக்கு நேர கையை 2 கூவி அது வணக்கம் சொல்லும் போது நமக்கு சமமாக இருக்கக்கூடியவர் இல்ல சில பெரியவர்கள் வணக்கத்து உரிகள் வரும்போது நம்ம மார்புக்கு நேர கையை குவித்து அது இது பண்ணும்போது எப்படி அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஒரு முக்கியமானவர்களை பார்க்கும் போது, நம்மளை விட பல விதத்துல உயர்ந்தவளா இருக்கும் போது, அவர்களிடம் நமக்கு ஏதோ சந்தேகங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்ற வரும்போது நம்ம கை மார்புக்கு நேர குவித்து வணங்கணும்னா, ரொம்ப பெரியவர்கள் குரு அவெல்லாம் பார்த்தா இப்படி எல்லாம் வணங்கக்கூடாது. நெடுஞ்சான்கடையாக அந்த ஒரு தண்டம் போல கீழே விழுந்து கட்ட மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ண. முன்னாடி பார்த்தோம் இல்லையா அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வணக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ கரங்குவித்து கைகளை எல்லாம் கூப்பி வணங்கினார்கள். தென்பால் வெற்பில் இருப்பவன், தென்பால்னா தெற்கு திசையில இருக்கக்கூடிய, வெற்பில் இருப்பவன் மலை மீது இருக்கக்கூடியவர், தவம் செய்யக்கூடியவர், அப்பேற்பட்டவர். அந்த மலையில் இருக்கக்கூடிய குரு முனி, அதாவது அகஸ்திய மாமுனிவர் விநாயகபடிக்கு இவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்ட மற்ற முனிவர்கள் எல்லாம் விரும்பி வருந்தி கரம் குவித்து கேட்டதற்கு ஒப்பாக என்ன சொல்ற அப்படின்னா, இறை நிரம்ப விடை நிரம்ப. அது ரொம்ப அழகா அந்த இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் தொகுத்து விரித்து எம்புகிறார். எல்லாத்தையும் தொகுத்து அந்த 64 திருவிளையாடல்களையும் வரிசை கிரமமாக அது இவாளுக்கெல்லாம் சொல்றார் அப்படிங்கறத இந்த 327வது பாடலோட இந்த ஸ்தல புராணம், மூர்த்தியினுடைய விசேஷம், கீர்த்தி அவருடைய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்தினுடைய விசேஷம், இது எல்லாத்தையும் அந்த ஊருடைய விசேஷம், ஊருடைய வர்ணனை, இதெல்லாம் இது வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப விரிவாக நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது என்ன பண்ண போறாருனாக்கா, அந்த திருவிளையாடல் புராணத்துக்குள்ள இறங்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது கொடுக்க போறாரு. ஒரு 10-15 பாட்டுல வரும் நினைக்கிறேன். அது 15 எவ்வளவு பாட்டு இருக்கு? 15 பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 15 கரெக்டா? 15. அந்த 15 பாடல்கள், அந்த 15 பாடல்கள்ல ஒரு லிஸ்டா கொடுக்க போறாரு. 64 திருவிளையாடல்கள் என்ன அப்படிங்கறத அதனுடைய தலைப்புகளை மாத்திரம் சொல்லிட்டு வர போறார். ஏன்னா இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன், அப்படி இதை பத்தி தான் அந்த முனிவர் அகஸ்திய முனிவர் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் சொன்னார் அப்படிங்கறத பரஞ்சோதி முனிவரானவர் இந்த ஒரு 15 பாடல்களை அந்த லிஸ்ட கொடுக்கிறார். வரிசையா சொல்லிட்டே வர்றார். ஆனால் அந்த லிஸ்ட மாத்திரம் வரிசையா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதோட விரிவானதை அவர் அப்புறம் ஆரம்பிப்பார். இந்திரன் பழி தீர்த்த படலம் அப்படின்னா முதலாவது இதை ஆரம்பிச்சு அவர் சொல்ல போறார். அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல என்னென்ன கொடுத்திருக்கார் அப்படின்ட்டு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமே. என்ன இதெல்லாம் தான் சொல்ல போறாரு போல் இருக்கு அப்படின்னு நமக்கு புரியணுமோ இல்லையா, அதுக்காக வரிசையா அதை நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல ஜாஸ்தி நம்ம விளக்கம் பார்க்க வேண்டாம். கடினமான பதங்களுக்கு உள்ள அர்த்தங்களை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டோம்னாக்க நம்ம திருவிளையாடல் புராணத்துக்கு உள்ள போகும்போது ஒன்னொன்னா பார்த்துட்டு நம்ம வரப்போறோம். இதுவே 64 திருவிளையாடல்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஒன்னொன்னுக்கும் ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புல என்ன சொல்றது அப்படிங்கிறது இந்திரன் பழி தீர்த்த படலம், வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம், அப்புறம் திருநகரம் அழகான மதுரையம்பதியை கண்ட படலம், தடாதகை பிராட்டி பிறந்தது, திருமணம் செய்து கொண்டது, அப்புறம் வெள்ளியம்பலத்துல மதுரையில கால் மாறி ஆடினது, அதுக்கப்புறம் குண்டோதரனுக்கு அன்னம் கொடுத்தது,
அப்புறம் அவனுக்கு அதெல்லாம் போறல அப்படின்னு அன்ன குழியே வெட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் வைகை நதியை உண்டு பண்ணது, 7 கடல்களை வரவழைச்சது, மலையத்துஜ பாண்டியனை சொர்க்கத்திலிருந்து வரவழைச்சதுன்னு இப்ப நிறைய. அப்புறம் அவருக்கு புத்திரனாக முருகன் உக்ர பாண்டியனாக பிறந்த அந்த கதை, இப்படி வரிசையா சொல்ற. அப்புறம் கடல் சுறா மீன் அடக்கியதுன்னு ஒரு 64 விதமான திருவிளையாடல்கள்லாம் வரப்போகுது. இப்ப அதெல்லாம் இவர் எப்படி வரிசைப்பட்டு பாடலாக சொல்றாருன்னு, இதை 64 திருவிளையாடல்கள் நீலகண்ட தீட்சிதர் அழகா ஸ்லோகமா சொல்லியிருக்கார். இவர் அதே பாணியில தான் கிட்டத்தட்ட இருக்கு, லாங்குவேஜ் தான் வித்தியாசப்படுறதை தவிர அந்த பாணி ஒரே மாதிரியா தான் இருக்குன்றது நமக்கு தெரியுது. இத முதல் பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்க்கலாம். வானவர்கோன் பழி தொலைத்த விளையாட்டும் கரிசாபம் மாய்த்தவாறும் மீனவர்கோன் காடிருந்து புறங்கண்ட பெரும் சிறப்பும் மீன நோக்கியான தடாதகை அழல் வாய் அவதரித்து பாராண்ட அருளும் ஈசன் தான் அவளை மனம் செய்து முடிதரித்து மண் காத்த தகமை பாடும். இது ஒரு 5 சொல்றார். வானவர்கோன் பழி தொலைத்த விளையாட்டு. வானவர்கோன் இந்திரனுடைய பழியை தீர்த்த திருவிளையாடல். அது பெரிய கதை, அது வந்து பின்னாடி சொல்ல போறார். இந்திரனுடைய சாபத்தை, அவனுக்கு ஏற்பட்ட பழியை தீர்த்து வைத்த அது ஒரு விளையாட்டு. கரி சாபம் மாய்த்தவாறு. கரி இங்க வந்து யானை, இந்திரனுடைய யானையான ஐராவதம் வெள்ளை யானை, அதுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபத்தையும் இவர் தீர்த்து வைத்தார். மீனவர்கோன், மீனவர்னாக்க மீன் கொடியை உடையவன். அவன் தலைவன் யாரு, அந்த கொடியுடைய தலைவன் யாருன்னா பாண்டிய ராஜா. அவனுக்கு காடு எரிந்து அந்த காடுகளை எல்லாம் அழித்து புறம் கண்ட பெரும் சிறப்பு. கடம்ப வனம் முழுக்க முழுக்க வனமா இருந்ததை அழிச்சு அங்க கூடல்மா நகரத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு கதை. மீன நோக்கி ஆன தடாதகை, மீன நோக்கி மீன் போன்ற பார்வையை உடைய கண்களை உடைய அப்படிப்பட்ட ஆன இந்த மாதிரியான தடாதகை. தடாதகை இருந்தா மீனாட்சிக்கு பேர், அது தமிழ்ல அவ வச்ச பேர் தடாதகை. அவ வந்து அக்கினில இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி ஹோமகுண்டத்துல இருந்து வந்தான்னு ஒரு கதை இருக்கு. இல்ல இங்க பொற்றாமரை குளத்துல தாமரை மதர்ல இருந்தான்னு ஒரு கதை சொல்ற. ஒருத்தர் ஒண்ணு சொல்ற. அது வந்து மலையத்துஜ பாண்டியனுக்கு மகளாக பிறந்தார். அதான் சொல் மீன் போற கண்ணை உடையவளாகிய அந்த தடாதகை பிராட்டியார் அழல்வாய் அவதரித்தது. இவர் சொல்றாரு வேள்வித்தீயில் அவதாரம் செய்ததுங்கிற மாதிரி இவர் சொல்ற. அழல் அப்படின்னு நெருப்பு, எங்கன்னா ஹோமகுண்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு, அந்த வேள்வியில வரக்கூடிய நெருப்பு, அந்த நெருப்பினுடைய வாய் அவதரித்து, அதனுடைய வாய் மூலமாக சப்தஜிக்வா இல்லையா, 7 வாய்கள் அவருக்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து வந்தா, அது நெருப்புல இருந்து வந்தா அப்படின்னு அர்த்தம். வேள்வி தீயில் அவதாரம் செய்தது. பாராண்டு அருளும், பார்த்த பூமியை ஆண்டு அரசாட்சி செய்து திக்வங்களையும் ஜெயித்து விட்டு வந்தா இல்லையா, அப்படிதானே சுந்தரேஸ்வரிய வந்து ஜெயிச்சார். அப்படி அவளை மயப்பட்ட அவளை இந்த ஈசன் அந்த சிவபெருமானவன் மனம் செய்தது. அவளை மனம் செய்து அவள் அந்த பிராட்டியான தடாதகை பிராட்டி என்று சொல்லக்கூடிய மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு முடித்தரித்து அங்க பட்டம் சூட்டி கொண்டு அரசராக, அவ அரசியா இருந்தா, இவர் அவளை கல்யாணம் பண்ணணும்னா இவர் அரசராயிட்டார், அவர் ராணி ஆயிட்டார், மகாராஜி இல்லையா. அவ முடித்தரித்து மண் காத்த, முடிசூடிக்கொண்டு அரசனாக இருந்து மண் காத்த தகமை பாடும். அந்த பூமியை காப்பாற்றிய, பூமியை அரசாண்ட, பூமியை செழிப்பாக வளமாக ஆக்கி அதை ஆட்சி செய்த அந்த ஒரு பெருமை, தகமைன்னு பெருமை, தகுதியே. அடுத்த பாடல் கண்டினியூஷன். இப்படி 15 பாடல்ல வரிசையா சொல்லிட்டு வர போற. அதுவும் இதுவும் அப்படி மாதிரி புலி முனியும் பனி முனியும் தொழ வெள்ளி மன்றுள் நடம் புரிந்தவாறும் வலிகெழு குண்டகற்கு குரட் கண்ணக்குன்று அளித்த வகையும் இன்னும் நலி பசி நோய் கெட அன்ன குழி வைத்து கொடுத்து நீர் நசைக்கு பையை அலை புனல் கூவி அறுத்தியதும் பொன்மலைக்கு எழுகடனும் அழைத்தவாறும். இதுல சில திருவிளையாடல் சொல்ல போறார். புலி முனியும் படி முனியும் தொழ. புலி முனினா இவர் வியாக்கிரபாதர்.
புலி போன்ற பாதங்களை உடைய வியாக்கிரபாதர் முனிவர் புலி முனி. பனி முனினா இவர் பதஞ்சலி சர்வரூபமாக இருந்தார் சொல்லுவா இல்லையா. இந்த பதஞ்சலி புலி பதஞ்சலின்னு ஒரு பாடல்ல கூட வரும். நடனம் ஆடினார் பாடல் நினைக்கிறேன், கோபாலகிருஷ்ண பாரதியார் நினைக்கிறது. அந்த நடனம் ஆடினார் வசந்தாவ இருக்கும் தெரியல. அதுல சொல்ல புலி பதஞ்சலி அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்லுவார். இங்க புலி முனிங்கிறவர் புலி முனி பனி முனி ரெண்டு பேரும் யாரு? பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் வணங்கி நின்ற வெள்ளி மன்றுள் நடம் புரிந்தவாறும் வெள்ளியம்பதியிலே. இது நடராஜருடைய சபைகள் 5 சபைகள்ல ரத்ன சபை, ஸ்வர்ண சபை, ரஜத சபை, தாமிர சபை, அப்புறம் கடைசியா லாஸ்டா இருக்குது என்ன சபை? திருக்குற்றாலம். 5 உண்டு. முதல்ல ரத்ன சபை திருவாலங்காடு, அதுக்கப்புறம் ஸ்வர்ண சபை சிதம்பரம், ரஜத சபை இது ரஜதன் வெள்ளி அது மதுரை, அதுக்கப்புறம் தாமிர சபை திருநெல்வேலியில தாமிர சபை, திருக்குற்றாலத்துல சித்திர சபை. இந்த 5 சபைகள். இதுல இங்க வெள்ளியம்பதி அப்படின்னு மதுரையில திருக்குத்தாடிய தன்மை. அங்க கால் மாறி ஆடினார். எதுக்கு ஆடினார், எப்படி ஆடினார் அது பின்னாடி கதையா சொல்லப்படாது. அதுக்கப்புறம் வலி கெழுத்தோள்னாக்க ரொம்ப வலிமை பொருந்திய பராக்கிரமத்தை உடைய தோடைய உடைய ரொம்ப குண்டோதரன். அவன் அந்த கொடை பிடிச்சுன்னு வரான் இல்லையா, சுவாமி இங்க இருந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க வரும்போது அவன் கொடை பிடிச்சுன்னு வரான் இல்லையா, அவனுக்கு குண்டு அகட்டு குரட்கு அப்படின்னு குண்டோதரனுக்கு. அகடுன்னா வயிறு, குண்டுன்னா ரொம்ப குண்டா மகோதரன், அவன் பெரிய வயிறு. அவனுடைய வயிறு அகடு அப்படின்னு. அந்த குண்டோதரனுக்கு ஆழ்ந்த, அதாவது எவ்வளவு போட்டாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி அடங்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய வயிறு அவனுக்கு. அப்பேற்பட்ட அந்த குண்டு அகட்டு குரட்குன்னு அந்த குண்டோதரன்கிற குரடுன்னா பூதம். அந்த பூதத்திற்கு அன்னக்குன்று அளித்த வகை. அவனுக்கு ஒரு மலை அளவுக்கு சாதத்தை பண்ணி கொடுத்துட்டாரு அவர். அவன் அத்தையும் சாப்பிட்டு அவனுக்கு பசி தீரல. பின்னும் நலி பசி நோய் கெட. அந்த அத்தனை அன்னத்தையும் சாப்பிட்ட அப்புறமா அவனுக்கு பசிங்கிறான். அவனுடைய பசி போகறதுக்கா என்ன பண்ணாராம், மீண்டும் வருத்துகின்ற அந்த பசி நோயா அழிவதற்காக அன்னக்குழி அழைத்து கொடுத்து ஒரு பெரிய பள்ள மாதிரி வெட்டி அதுக்குள்ள அன்னத்தை வரவழைச்சு எவ்வளவு வேணாலும் எடுக்க குறையாத நீ சாப்பிட்டுட்டே இருந்தா அப்படின்றார். அன்னக்குழி அழைத்து, அது அழைத்தாருன்னா கூப்பிட்டார், வந்துட்டே இருந்தது. அமைத்துன்னா ஏதோ ஒரு அளவு பண்ணி கொடுத்து இந்தா எடுத்துக்கோன்னு கொடுக்கறது. இங்க அழைத்து வா அப்படின்னாரு, வந்துட்டே இருக்கு. அவருக்கு கேட்கணுமா, அவர் அண்ட சராச்சரங்கள் அத்தனையே அவர் காப்பாத்துறவர் இல்லையா. அதனால அவர் அழைச்ச உடனே அப்படியே அன்னம் வந்து கொண்டே இருந்தா. அன்னக்குழி அழைத்து கொடுத்து அன்னக்குழியை வருவித்து அவனுக்கு கொடுத்தது. சரி சாப்பிட்டான்னா அடுத்தது என்னன்னா ஒரு தாகமா இருக்கு அவனுக்கு, தண்ணி வேணும்னா. தண்ணி வேணும்னு என்ன பண்ற உடனே நீர் நசைக்கு அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அலை புனல் வையை கூய் அழுத்தியதும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அலை புனல், அலையோடு கூடிய புனல்னாக்க ஒரு ஸ்ட்ரீம். அப்படி கை வச்சா அது அப்படியே அந்த இடத்துல கிளம்பி அப்படியே வந்துட்டே இருக்கு. அது பாட்டு தண்ணி அலையோட அது வந்துட்டு இருக்கு. வைகை நதியை கூய் அறுத்தியதுன்றது கூவி அழைத்ததும். கூவிங்கிறதுங்க கூய் அப்படின்றது சொல்லியிருக்காரு அவர். அப்படி அலையோடு கூடிய நீரை உடைய அந்த வேகமாக வரக்கூடிய நதியாக அந்த வைகை நதியை அமைத்தது சொல்லுவா. வைகை எப்படி வந்ததுன்னா, நீ கை வைய தண்ணி வரும்னாராம் ஈசா. உடனே அந்த குண்டோதரன் கைய வச்சான். வை கை, உன் கைய வையங்க, வை கைன்னா வச்சா ஒண்ணு தண்ணி வந்துட்டு. அதனாலதான் வைகைன்னு பேரு தமிழ்ல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வைகை நதிக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல பேரு? வைகை தெரியல, நான் பார்க்கல அந்த செக்ஷன். ஏதாவது இருக்கும் பேரு, வேகவதி அந்த மாதிரி இருக்கும். தெரியல, பாக்குறேன், நானும் பாக்குறேன். அது
திடீர்னு தோன்றது இது என்ன இருக்கும் அப்படின்னு இருக்கும் சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பா அப்படி இருக்கும். வைகை நதியை வந்து வரவழைச்சாராம். அவனை குடிக்கிறதுக்காக தாகம் தீரத்துக்காக வைகை நதியை வரவழைச்சார். அதுக்கப்புறம் பொன்மலைக்கு, இது வந்து பொன்மாலைக்கு, பொன்ன காஞ்சனம், மாலை காஞ்சன மாலை. காஞ்சன மாலை வந்து மீனாட்சியோட அம்மா. அந்த பொன் மாலை இங்க வந்து இதுக்காக எழுத்து கொஞ்சம் குறைக்கணுன்றதுக்காக அக்ஷரத்தை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பொன்மலைக்கு அப்படின்னு எழுத்து. பொன்மலைக்கு எழுகடலும், பொன்மாலைக்கு எழுகடலும்னாக்க அது சரியா வராது, அர்த்தம் வேற மாதிரி போயிடும். பொன்மாலைன்னு தமிழ்ல சொன்ன பொன் போன்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய மாலை பொழுதுன்னு ஆயிடும். அதனால பொன்மலைக்கு அப்படின்னு குறுகளை கொடுத்து அவர் சொல்றாரு. பொன்மலைக்கு காஞ்சன மாலைக்கு இந்த டெக்ஸ்ட்ல அன்னையான காஞ்சன் இந்த டெக்ஸ்ட்ல பொன் மாலைன்னு என்னோட புக்ல இருக்கு. இருக்கா? நான் பாக்குற புக் வந்து பொன்மலைக்குன்னு இருக்கு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா அதுக்கு அர்த்தம் வந்து பொன்மலைங்கிறத வந்து பொன்மாலைன்னு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் அந்த காஞ்சன மாலை நீராடுவதற்காக என்ன பண்ணி கொடுக்கறது, மாமியார் ஆயிட்டா இல்லையா, மாமியாருக்கு வந்து அவ கேட்டதை கொடுக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணாருன்னா 7 கடலும் அழைத்தவாறும் 7 கடல்களையும் அங்க வர வைச்சார். 7 கடல்களையும் வர வைத்து அங்க 7 கடல்னு ஒரு ஊரே இருக்கு. அந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிழக்க அங்க ஒரு இடத்துக்கு பேர் வந்து 7 கடல்னு பேர். அங்கதான் 7 கடலும் வந்து நிரப்பிய ஒரு குளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகழி டிஸ்கிரிப்ஷன் பாக்கறச்சு இது பார்த்தோம். மதுரையை சுத்தி ஒரு அகழி இருக்குங்கிறச்சு அதுல இருக்கிற தண்ணி வந்து இந்த 7 கடலும் பகவான் கொண்டு வந்ததுதான் அது அப்படின்னு அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த அகழி எல்லாம் கிடையாது, எங்க போச்சுன்னா தெரியாது. இப்ப மதுரைங்கிறது அது வந்து இப்ப புது மதுரை, அது புது மதுரையில இந்த அகழி எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு ஊருக்கு பேர் வச்சு அப்படியே இருக்கு. ஆனைக்கல், சிம்மக்கல், பசுமலை, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதுல திருவிளையாடலோட லிங்க் பண்ணி அதெல்லாம் பார்க்க போறோம். நம்ம இங்க குண்டு அப்படின்னா ஆழம்னு அர்த்தம். குண்டான வயிறுன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள நிறைய ஆழமா எல்லாம் எவ்வளவு போட்டாலும் தாங்கும் அப்படின்னு அர்த்தம். அகடுன்னா வயிறு. குண்டோதர் ஆழ்ந்த வயரை உடையவன். குரல்னா குறுகியது அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் வந்து கூவி என்பதா கூய் அப்படின்ற ஆட்சின்னு சொல்றார். காஞ்சன மாலை, மலையத்துவனுடைய மனைவிக்கு காஞ்சன மாலை. அடுத்த பாடல் வந்து அந்தரர் கோன் ஆதனத்தில் உரை மலையத்வஜனை மீண்டு அழைத்தவாறும் சுந்தர உக்கிர குமாரனை தைத்தவாறும் குமாரன் அவதரித்தவாறும் வளை சுடர் வேல் சென்று தந்தை இடத்து அவன் பெற்றவாறும் அவன் அவ்வடிவேல் சரதி வீறு சிந்த விடுத்ததும் மகவான் முடியை வளை எரிந்து இறைவன் சிதைத்தவாறும். இதெல்லாம் அந்தரர் கோன் ஆதனத்தில் உரை மலையத்வஜனை மீண்டு அழைத்தவாறும். அந்தரர் கோன், அந்தரம்னா ஆகாசம், ஆகாசம்னா இங்க வந்து சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய இந்திரனுடைய ஆதனத்தில் ஒரு ஆசனம்ங்கிறது ஆதனம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதனத்தில் ஒரு தேவேந்திரனுடைய ஆசனத்திலே உட்கார்ந்தான். அவ்வளவு கௌரவம் கொடுத்து இந்திரன் மலையத்வஜ பாண்டியன் மேல வந்த உடனே ஆகாச சொர்க்கத்துக்கு போனோம்னா அவர் தன்னுடைய ஆசனத்திலே அவர் 2 பேர் தான் உட்கார வச்சுதான் கதை சொல்றது. ஒண்ணு தசரத மகாராஜா, இன்னொன்னு வந்து இங்க மலையத்வஜ பாண்டியன். 2 பேரையும் தான் தன்னுடைய ஆசனத்துல சித்த நேரம் உட்காருங்க. இது இன்னொருத்தர் கூட ஒருத்தர் பண்ணார். நம்ம அது வந்து அது சொன்னோம்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலா போயிடும். ஆனா அவருடைய பெருமையை சொல்றதுக்காக சொல்லலாம். ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவர் பதவியேற்ற அந்த சமயத்துல வந்து காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதியாக இருந்த ஜெயேந்திர பெரியவா வந்து அங்க போறார். டெல்லிக்கு போன போது தன்னுடைய மாளிகைக்கு வரணும்னு கூப்பிட்டதுனால அவர் ஜனாதிபதி மாளிகைக்கு அவர் போறார். போன உடனே அவரே வாசல்ல வந்து இருந்து புரோட்டோகால் எல்லாம் பார்க்காத ஜனாதிபதியே வெளியில வந்து இருந்து அந்தனர்கள்லாம் மறைவர்கள்லாம் விட்டு பூர்ண கும்பம் கொடுக்க சொல்லி உள்ள அழைச்சிட்டு போய் தான் அந்த சீட்ல எதுல உட்கார வருவாங்க அந்த சீட்ல உட்கார வச்சாராம். ஜனாதிபதி மாளிகைல ஜனாதிபதி தன்னுடைய சீட்ல அவர் உட்கார வச்சாராம். உட்கார வச்சுட்டு சொன்னாராம், இந்த சீட்டுக்கு ஒரு புனித தன்மை வரணுன்றதுக்காக தான் உங்களை உட்கார சொன்னேன். நீங்கள் அமர்ந்த ஒரு இது எப்படி நரசிம்ம சுவாமி அமர்ந்த சீட்ல பிரகலாதன் அமர்ந்து ஆட்சி பண்ணானோ அது மாதிரி நீங்க அமர்ந்த சீட்ல உட்கார்ந்து நான் இந்த ராஜ்ய பரிபாலனை பண்ண போறேன்னு சொல்லுவார்.
இது உண்மையான சம்பவம் தான். ஆனா ஒருத்தர் சொல்லச்ச வேற வேற விதமா இருக்கும் இல்லையா? அப்படி தேவேந்திரன் தன்னுடைய ஆசனத்திலே உட்கார வைத்திருந்த அந்த மலையத்வஜனை இவர் திருப்பி அழைச்சுன்னு வந்தார். எதுக்கு அழைச்சுன்னு வந்தார் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். மலையத்வஜனை மீண்டும் அழைத்தவாறும் திருப்பி அங்கிருந்து பூலோகத்துக்கு அவர் அழைச்சு வந்தார். பகவான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுமே, அங்கிருந்து அழைச்சு வந்துட்டார் இல்லையா? யமன் வாய்க்கு போன ஒரு முனிகுமாரனையே கிருஷ்ண பரமாத்மா போய் அழைச்சுன்னு வந்தோம் இல்லையா உயிரோட. அந்த குருவுடைய மனைவி கேட்டாட்டத்துக்காக அந்த குருவுக்கு தட்சணையாக கொண்டு கொடுத்தார் இல்லையா, பிள்ளைகள் கொண்டு கொடுத்தாங்க. இவர் இங்கே மலையத்வஜ பாண்டியனை அழைத்தார். சுந்தர உக்கிர குமரன், சுந்தரன் ரொம்ப அழகான உக்கிரகுமாரன், உக்கிரபாண்டியன்னு பேர். யாரு? முருகனே அவதாரம் பண்ணார். அவதரித்தவாறும் முருகனே அப்படி அவதாரம் செய்த அந்த கதையும் அழகிய உக்கிரகுமார பாண்டியனானவன் அவதரித்த அந்த தன்மையும் அவன் அந்த பாண்டியன் யாரு? உக்கிரகுமாரன் தந்தையிடத்து உக்கிரகுமாரன் அவதரித்தவாறும் வளை சுடல் வேல் சென்று தந்தையிடத்து அவன் பெற்றவாறும். தந்தையிடத்து தன்னுடைய தந்தையாகிய சோமசுந்தர கடவுள்கிட்ட வளை சுடல் வேல் சென்று பெற்றவாறும். வளையம், அப்புறம் ஒளியுடைய வேல், சக்தியுடைய வேல், செண்டு மலர் செண்டு, இதையெல்லாம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டார். இது ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கார். எதுக்குன்னு பின்னாடி பார்க்கலாம். அவன் அந்த உக்கிரகுமாரனான அந்த உக்கிர பாண்டியன் என்ன பண்ணான்னா அந்த வடிவேல் அவன் அப்பா கிட்ட இருந்து கையில பெற்றுக்கொண்ட பேர். நம்ம சாதாரண இந்த இதுல பார்ப்போம், சூரபத்மனை சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி சிக்கல்கிற ஊர்ல பார்வதி அம்மா தேவி கிட்ட சக்தி ரூபமாக அவளை வேலாக பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி அது நமக்கு கதை புராணத்துல அது ஒரு கதை நம்ம பார்ப்போம். இங்க அப்பா கிட்ட முதல்ல ஒருவேளை இந்த வேலை வச்சுட்டு அந்த வேலை எடுத்துட்டு போனாருன்னு தெரியல. அந்த வடிவேல், அந்த அழகான கூறிய வேல் படை இருக்க வேலை, அப்பா வீட்டு வாயின வேலை சலதி வேறு சிந்த விடுத்ததும் இந்த கடலினுடைய செருக்கு அழியுமாறு அது கெடுமாறு விட்டது. அந்த கடலினுடைய அந்த சீற்றத்தை அடக்கி கடலே வற்ற செய்தார் அப்படின்னு சொல்லி அது அந்த ஒரு விளையாட்டு. இறைவன் அந்த பாண்டியன் வளை எறிந்து, வளைனா அது ஒரு ஆயுதம், திகிரி படைன்னு சொல்ற அந்த ஆயுதத்தை எறிந்து மகவான் முடியை சிதைத்தவாறு. மகவான் வான் மகவன் இந்திரன், வானத்திலே இருக்கக்கூடிய மகபதி ஆகிய யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவனான அந்த இந்திரன் இருக்கானே, அவனுடைய முடியை அழித்த தன்மை, அவனுடைய முடியன மகுடத்தை அழித்த தன்மை. எதோ கோபம் வந்துட்டு என்ன தப்பு பண்ணான்னு தெரியாது. அதனால முருகன் என்ன பண்ணா, அந்த இந்திரனை அவனுடைய கர்வத்தை அடக்கத்துக்காக தன்னுடைய வேலையை இருந்து அவனுடைய முடியை கவர்ந்தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அதுக்கப்புறம் பின்னாடி ஏதோ அவெல்லாம் சமரசம் ஆயிட்டா, அவளுக்காக சூரபத்மன் எல்லாம் அழிச்சார். அப்புறம் தேவயானை இந்திரன் தன்னோட மகளான தேவயானையை முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த 330வது பாடலான அந்தரர்கோன் ஆதனத்தில் உரை மலையத்வஜனை மீண்டு அழைத்தவாறும் சுந்தர உக்கிரகுமாரன் அவதரித்தவாறும் வளை சுடர் வேல் சென்று தந்தையிடத்தவன் பெற்றவாறும் அவன் அவ்வடிவேல் சலதி வேறு விடுத்ததும் மகவன் முடியை வளை எறிந்து இறைவன் சிதைத்தவாறும் அப்படின்ற இத்தனை கதைகளை இந்த ஒரு 4 பாடல்ல சொல்லியிருக்கிறவர். இதோட நம்ம மேல என்ன சொல்றாங்க இதற்கு நம்ம என்ன 1 2 3 பாடல்ல அந்த கதைகள் ஒரு அதனுடைய தலைப்பு எல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் மீதி இருக்கிற 12 இருக்கு. இதை அடுத்த செஷன்ல நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ